வேதத்தினுடைய நோக்கம் என்ன? To know the heart of God by understanding the Bible through the lens of covenant. உடன்படிக்கை எனும் கண்ணாடி வழியாக வேதாகமத்தை கற்றுக்கொள்வதின் மூலம் தேவனுடைய இருதயத்தை கண்டுபிடிப்பது. உடன்படிக்கை என்னும் கண்ணாடி வழியாக. We all are reading Bible with some kind of lenses. நாம எல்லாரும் ஏதோ ஒரு வகையான கண்ணாடி போட்டுதான் இந்த வேதாகமத்தை நாம் வாசிக்கிறோம். கத்தோலிக்க சகோதரர்கள் ஒரு கண்ணாடி போட்டிருக்காங்க. அவங்களும் பைபிள்ல இருந்து தான் என்ன பண்றாங்க, பேசுறாங்க. புரொட்டஸ்டன்ட் அவங்க என்ன பண்றாங்க, ஒரு கண்ணாடி போட்டிருக்காங்க. பென்டிகாஸ்ட் அவங்க என்ன பண்றாங்க, ஒரு கண்ணாடி போட்டிருக்காங்க. அட்வென்ட் ஒரு கண்ணாடி போட்டிருக்காங்க. பாப்டிஸ்ட் ஒரு கண்ணாடி போட்டிருக்காங்க. கால்வினிஸ்ட் ஒரு கண்ணாடி போட்டிருக்காங்க. அர்மினிஸ்ட் ஒரு கண்ணாடி போட்டிருக்காங்க. ஓப்பன் தீசிஸ்ட் ஒரு கண்ணாடி போட்டிருக்காங்க. இவங்க எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கால்வினிஸ்ட், அர்மினிஸ்ட், ஓப்பன் தீசிஸ்ட் கேள்விப்பட்டு. பென்டிகாஸ்ட் கேள்விப்பட்டவங்களா? கவிதை அது ஒண்ணுதான் தெரியும். உலகத்திலே உன்னதமானது ஒண்ணு உண்டுன்னா இயேசுவை ஏத்துக்கிட்டா மட்டும் போதாது, பென்டிகாஸ்ட் வந்தாதான் பரலோகத்துக்கு போக முடியும். அது தெரியுமா உங்களுக்கு? நாம நம்பிக்கிட்டு இருக்கிற சில விஷயங்கள்ல சில கண்ணாடிகள் மாற்றப்பட வேண்டியது இருக்கு. இங்க நான் எல்லா கண்ணாடியும் அவுக்கிறதுக்காக நான் இங்க உங்களை கூப்பிடல. நான் ஒரு கண்ணாடி வச்சிருக்கிறேன், அதை போட்டு பாருங்க வேற மாதிரி தெரியுதுன்னு காமிக்கிறதுக்காக. ஏன்னா கண்ணாடி போடாம பைபிள் படிக்கவே முடியாது. தட் மீன்ஸ் ஒரு குறிப்பிட்ட வியூ இல்லாம, கால்வினிஸ்ட் அப்படின்றவங்களுக்கு ஒரு வியூ இருக்கு, அவங்களுக்கு அதுக்கான வசனம் இருக்கு. நம்ம எல்லாருமே எதை தான் பேசுறோம்? சத்தியத்தை. எதுவும் விடுவிக்க மாட்டேங்குது, அவ்வளவுதான். ஆனா நம்ம சத்தியத்தை தான் பேசிட்டு இருக்கிறோம். புரியல உங்களுக்கு? எல்லாரும் என்ன சொல்றாங்க, நாங்க தான் சத்தியத்தை பேசுறோம், நாங்க தான் சத்தியத்தை பேசுறோம், நாங்க தான் பைபிள்ல இருந்து பேசுறோம். நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம்னா, பைபிள்ல இருந்து பேசினா சத்தியம் நினைச்சுக்கிட்டோம். ஆனா இதை திறந்து வச்சுக்கிட்டு நான் என்ன வேணா சொல்லலாம், அதுலயும் நான் பட்டுன்னு வசனத்தை சொல்லக்கூடியவனும் அர்த்தம் வச்சுங்க. இப்ப பாருங்க, வெளிப்படுத்தல் 23:2 என்ன சொல்லுகிறது? வாசிங்க, டக்குன்னு வாசிங்க. வெளிப்படுத்தல் 23:2. சில பேர் தேட்டிருக்காங்க பின்னால, விட்டுருங்க, அது இல்ல, உங்க பைபிள் இல்ல. இப்படி இப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு, வெளிப்படுத்தல் இது லேவியராகமம் 12:26, 1 கொரிந்தியர் 6:11 இப்படி பட்டுன்னு சொன்னோம்னு நீங்க நிச்சயமா அதை போய் தேடி பார்க்க போறது இல்ல. இவர் சொன்னா உண்மையா தான் இருக்கும் போல் இருக்குது. பைபிள்னு சொல்றாரு, அப்படியே தண்ணி மாதிரி ஊத்துவாருங்க வேதத்தை, அப்படியே சொல்லுவாரு அப்படின்னு. அப்ப நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, பைபிள்ல இருந்து சொன்னா சத்தியம் நினைச்சுக்கிறோம். அதான் இங்க பிரச்சனையா இருக்கு. எல்லாரும் பைபிள்ல தான் சொல்றான். நான் ஒரு முறை டிவியில ஒருத்தர் பைபிள் கொண்டு வந்து சொன்னதை பார்த்தேன். அவர் வந்து இந்த வாஸ்து சாஸ்திரம் சொல்றவர், இந்த வாஸ்து சாஸ்திரம் சொல்றவர் பைபிள் கொண்டு வந்து. சில பேர் வந்து இந்த நேமாலஜி எல்லாம் இல்லைன்றாங்க, பேர்லாம் மாத்த வேண்டியது இல்லைன்றாங்க. பைபிள்ல சொல்லிருக்குங்க, வேத புத்தகத்தில் சொல்லி இருக்குது. ஆபிராம் இருக்காரு, குழந்தை பிறக்கல, ஆபிரகாம்னு மாத்தனா குழந்தை பிறந்துடுச்சு. என்ன சில பேர் யோசிக்கிறாங்க, செஞ்சிருக்கலாமோ? நான்வெஜ் சாப்பிடலாமா கூடாதா? வெஜ் தான் சாப்பிடணுமா? வசனம் இருக்கு. நான்வெஜ் சாப்பிடணுமா? வசனம் இருக்கு. நகை போடணுமா? வசனம் இருக்கு. கலட்டணுமா? வசனம் இருக்கு. முக்காடு போடணுமா? வசனம் இருக்கு. முக்காடு போடக்கூடாதா? வசனம் இருக்கு. மருந்து எடுக்கலாமா? வசனம் இருக்கு. மருந்து எடுக்க கூடாதா? வசனம் இருக்கு. இவர் சொல்றாரு, ஆசிரிப்பு கூடாது கர்த்தர் வாஸ்து சாஸ்திரம் கொடுத்தாரு. தேவன் வந்து இத்தனை அடி நீளம், இத்தனை அடி அகலம், கிழக்க வாசல் வைன்னு சொன்னாரா இல்லையா? ஆசிரிப்பு கூடாதுல நாங்க அத்தானே சொல்றோம். வாஸ்துல வாஸ்து சாஸ்திரத்தை கூட பைபிள்ல இருந்து எடுத்தா பண்றாங்க, எடுத்து சொல்றாங்க. அதனால பைபிள்ல இருந்து சொல்றதெல்லாம் நம்பணும்னு அர்த்தம் கிடையாது. சில பேர் இப்படி ஆயிட்டாங்க. இப்ப என்னத்தை தான் நம்புறது? ஐயோ, நம்புறதுக்குன்னு ஒன்னே ஒண்ணுதான் இருந்ததுன்னு நினைச்சோம், அதுவும் இல்லைன்றாரு. பாருங்க, அதை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. பைபிள் உண்மையா பொய்யா அப்படிங்கிற விவாதத்தை ஏற்படுத்துவதற்காக நான் இங்கு இல்லை. பைபிள் எப்படி உண்மையா இருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பதற்காக நாம் இங்கே இருக்கிறோம். The question is not about whether Bible is true or not. How it is true. அது எப்படிப்பட்ட உண்மையா இருக்கிறது? நாம நம்புகிறது போல அது உண்மையா இருக்குதா, அல்லது வேற ஒரு உண்மையை அது காட்டுதா?